என்னுடைய அரசாங்கப்பட்டவர் என்னென்ன அரசாங்க செய்திகளை சொல்லுகிறாரோ அந்த செய்திகளை கொண்டு வந்து இப்பேற்பட்ட இந்த ராஜீவ மகாத்தானே போட்டு இந்த மக்களுக்கு அரசாங்க செய்திகளை சொல்லுவது இது மட்டுமா ஊர்ல யார் மீதம் பெரிய நாளாங்க? ஆமா பார்த்தா தெரியல. ஊர் கவுண்டர் எல்லாம் நான் தான். எனக்கு நீ அடக்கணும். நான் சொல்ற வேலை செய்யற பையன் நீ. அப்படியா? உனக்கு நான் இருக்குமா? அப்படியே முருகா மாடி மாடி வெட்டு போய் இந்த மாதிரி வீட்டு மாடி மேல மாடி வச்சு கட்டிட்டு எனக்கு அவசியம் என்னது? அப்புறம் எங்க தான் கூடி இருக்கிறா? கரண்ட் பில் கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி டியூப் லைட் எல்லாம் போட தேவையில்லை. டியூப் லைட் உங்கள மாதிரி ஏசி ஏர் கண்டிஷன் எல்லாம் போட தேவையில்லை. நான் வாழக்கூடிய இடம் தான் சுகமான இடம். அது என்ன இடம்? எங்க இருக்க? நான் வாழற இடம் தான் பெரிய இடம். எங்க இருக்க? கைலாசங்கர் அங்க இருக்கா? சரி உனக்கு 250 லட்சம் நீ வாழ. உனக்கு ஓடி சம்பவம் பிறகு நீ எங்க வருவ? சுடுகாட்டுக்கு வருவா. அப்பேற்பட்ட எப்படி வரும்? ஓ சுடுகாட்டு அது மட்டுமா? எரிப்பது நான் கடமையை செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமா? இப்பேற்பட்ட இருக்கக்கூடிய நாடு மாடுகள் அதையும் கூட்டு சென்று அடக்கம். ஓ மாடி சத்தத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்றாங்க. வெயில் மழை என்று வராமபடிக்கு சிறு சிறு சந்தோரா போடுறது அரசுடைய ஆணையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிறது. கிணத்தோடு வாழ்வது, சமத்தோடு சாவது, அதே போன்ற ஆடு மாடுகள் இருந்தாலும் அடக்கம் செய்பவன் இந்த காசி மாநகரிலே இத்தனை பெரிய நாட்டிலே நான் தனி ஒருவனாகத்தானே எவ்வளவு கடுமையான கொடுமையான வேலைகளை செய்து வருகிறேன். உடம்பு கஷ்டம், எனக்குலாம் உடம்பு வலிக்காது. எனக்கு தான் வலிக்குது. நான் என்ன பண்றது? என்ன செய்ய? நான் ஒண்ணு சாப்பிடுவோம். எப்ப? 10 மணிக்கு. என்ன கரெக்டா நீ இப்ப சாப்பிட போற 10 மணி? ராத்திரி 10 மணிக்கு வரேன். 8 மணி ஆக போகுது. நின்றுகிட்டே இருக்கிற காலை வலிக்குது, கத்திக்கிட்டே இருக்கிற முதுகு வலிக்குது, தொண்டை வலிக்குது. ஒரு லக்கா என்ன பக்காட்டி இல்லாம அது ஒண்ணு போட்டா சரியா இருக்கும். இப்பெல்லாம் பிராண்ட் மாத்திக்கிட்டேன். என்ட்ரிக்கா நல்ல பிராண்டா எல்லாத்துக்கும் மக்கள். ஆமா என்ட்ரிக்கா
உனக்கே அப்படின்னா இவ்வளவு வேலைகளை நான் தனியோடு ஆத்தாடி செய்கிறேன். எனக்கு உடம்பு இருக்கா? நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணுவ? இந்த வீதிகள் தனியாக சென்று ஒன்னா செருப்படி வாங்கினாலும் சரி, ஒரு நாளைக்கு செட்டில் ஊர்ல 2 பேரும் ஒன்னா போடுறோம். அந்த தெருவே பேர் நீ ஊன்னு மட்டும் சொல்லு, பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒன்னா குடிக்கார பையன் தான். குடிக்கார பையன் யா வாங்கி சாப்பிட்டா நமக்கு போகுது. அதான் தண்ணி பாட்டில் சைடிஷ்ல இருந்து நின்றுட்டு தான் இது 2 நாளா இங்க குடிச்சிட்டா ஓடாத. 3 சொல்லி புடி கிடக்கு நில்லு ஆப்பு ஆயிடுச்சு குளோஸ் அவ்வளவுதான் அட வீடு 30-40 இப்ப எனக்கு இப்ப பசி பிஸி ஆயிடுச்சு. பசி பிஸி ஆகுதா? இந்த ஆட்டுக்கார 5 மணிக்கு ஆட்டத்தை முடிச்சிருந்தானு வச்சு இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பேன். இந்நேரம் நான் போய் என் பசிக்கு என் ஆண்ட வீட்டுல போய் சாமி என் ஆண்ட மறைச்சிட்டு காட்டா யாராவது பொங்க சாராவது கொடுத்துரு, 2 இட்லியாவது கொடுத்துரு. என் இன்னைக்கு 10 மணிக்கு அந்த ஓட போற போகல உட்காந்துருக்கியோ. இந்த வகால ஓய்வு ஆட்டக்காரனு 10 மணி ஆனா கூட விட மாட்டாங்களா? நானா விடல. பசி பிசாயிடுச்சு மச்சான். என்ன பண்ற? நீதான் மச்சான் நல்ல சொல்றதுல சாப்பிடுறியா? இல்ல தம்பி, பசிக்கு நீதான் தீக்கிறான். நீதான் இவங்க மேல யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் லிக்விட் டைப்ல வச்சிருக்கேன். இந்நேரம் விட்டுருந்தா அதாவது போயிருக்கு. என்ன பேசி கேளுங்க. என்ன என்ன விடு 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 விடு. ஆமா வேப்ப மரம். வாழை மரம் எது? வாழை மரத்துல கிளை இருக்குது. ஏன் குடிகார குடிகார சார் கண்ணு இருக்குதுல்ல? இருக்குது இருக்குது. இதுதான் மச்சான் வாழை மரம். இதுக்கு பேரு வாழை மரம். வாழை மரம் பனானா வாழை மரம். வாழை மரம். அவ்வாறு மச்சான்
இந்த வாழை மரத்துல வாழை மரத்துல தேடி கண்டுபிடிக்கிறான். இன்னொன்று கிழக்கால கிளம்பிச்சு. வாழை மரத்துல கிழக்கால கிளை கிழக்கால கிளம்பிச்சு. இன்னொன்று கிளை இருக்கா? இன்னொன்று பாரு மச்சான். இந்த வாழை மரத்துல வடக்கால கிளம்பிச்சா. இது வடக்கு மச்சான். இது வடக்கையா? இது மேற்கு டே. உன் பேச்சு அப்படித்தான். உனக்கு எல்லாம் தலைக்கெல்லாம் தெரியுது. வளருது ஓவரா சாப்பிட. வாழை மரத்துல இது கிழக்கால ஓவரா சாப்பிடாத புல்லட் ஓட்ட முடியாத சொன்னா இது வடக்கால கிளம்பிச்சா. இந்த வாழை மரத்தை ஆனகார கோட்டத்துல மட்டும்தான் இது வாழை மரம். ஆமா ஆமா, இன்னில இருந்து பேர் இதுக்கு வாழை மரம். அதுல கிழக்கால கிளையில ஒன்னு 5 ஒண்ணு கடுத்து 5 1 2 1 5 5 3 அப்புறம் 3 வாழை மரத்துல எந்த பள்ளிக்கூடத்துல நீ படிச்சோ? 3 1 5 3 1 5 3 வாழை மரத்துல 3 பலாப்பழம் தொங்குது. அரை மண்டல பூஜை வேப்ப இந்த வேஷம் போட்டுட்டு வந்தா ஒரு குழந்தை குடிச்சுக்குவாங்க. எனக்குலாம் இல்லையா? இருக்கா இல்லையா? ஆட்ட கூட உனக்கு நீ மாட்டுக்கு சும்மா வரும். நான் இப்ப நான் சனிக்கிழமை விரதத்துக்கு படைக்கிறதுக்கு வாங்கிட்டு வச்சிருக்கேன். துளசி தீர்த்தம். ஆமா ஆமா, அது ஒரு தீர்த்தம் தான். இப்ப நீதான் நல்ல தம்பி. வேற ஆபரேஷன் தான் கொடுத்துருக்க. 200 ரூபா கொடுத்துருன்னு சொல்லிட்டான். அந்த வாழை மரத்துல ஓட்டமா ஓடுறா. இலக்கலையா தாவர அந்த 3 பழத்தையும் பறிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன். நான் இப்ப சாப்பிட்றேன். இப்ப என்கிட்ட கொடுக்குறேன். நான் பசியா இருப்பேன். அதான் 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 ஏறிட்டேன். தம்பி மச்சான் தம்பிங்கிறான் பாரு. அப்புறம் இலக்கலையா தாவணியம் தாவுனா கிழக்கலையா தாவுனா ஏகப்பட்ட முள்ளு எல்லா கலையிலயும் இருக்கிற அந்த 3 பலாப்பழம் கொண்டு வந்தியா? கொண்டுகிட்டு வந்துட்டேன். மகளா என் அண்ணன் மச்சான் தம்பி மச்சான் ஆமா, அண்ணன் மச்சான் தான். வாழை மரத்துல ஏறி சொன்ன மரியாதைக்கு எம்மா கஷ்டப்பட்டேன். முள்ளா ஏறி வாழை மரத்துல முள்ளு ஏறி பாத்தீங்களா மகளா? வாழை மரத்துல இருக்கிற 5 பலாப்பழமும் ஆமாம்மா, இது 2.5 இது 2.5 5 பலாப்பழமும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. இப்ப எனக்கு பசி பிசி ஆயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் கூட. நான் மட்டும்தான் 5 பலாப்பழமும் சாப்பிடணும். அப்புறம் 5 பலாப்பழம். இது 5. எல்லாரும் நீங்களும் பசியோட தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எப்ப ஆட்டத்தை முடிப்பா போய் வரதுன்னு தான் பாக்குறாங்க. ஆனாலும் என் பசி தான் எனக்கு முக்கியம். நான் இப்ப சாப்பிட போறேன். சாப்பிடு. யாரும் தண்ணி குடிக்கிறியா? தண்ணி எடுத்து யாரும் அவர் கண்ட கண்ணால யாரும் பார்க்காது. இது வாய் கண்ணு தான். எல்லாம் கண்ணை மூடுங்க. இப்ப நான் சாப்பிட போறேன். எல்லாம் கண்ணு மூடுங்க. எல்லாம் மூடி காட்டு. எல்லாத்தையும் மூடு. எனக்கு காப்பி வச்சு கண்ணு மூடு. வாங்கி ஏன்ட்ட கொடுத்துருவோம். எல்லாத்தையும் மூடு. நல்லா மூடு. வாங்கி ஏன்ட்ட கொடுத்துருவோம்.
நீதான் குடிக்கணும் பெச்சாமி. அவர்தான் நானே நீதான் நானு. இப்ப சொல்றா உக்கா புண்டை அது சும்மா காப்பி வந்துச்சு. எல்லாரும் கண்ண முடிங்க, நான் சாப்பிடுவேன். அதான் கண்ண முடி, கண்ண முடி, கண்ண முடி. கண்ணு எங்க இருக்குதா? கண்ணு எங்க இருக்குது? கண்ணு எங்க இருக்குது? கண்ணு இது. எல்லாம் கண்ணு முடிக்கிறீங்களா? முடிச்சா. ஓ ஓ, கண்ணு முடிக்கிறாங்களா? ஏம்மா, ஏ கண்ணு முடியா கேள்வியா? ஒன்னால்தான் என் ஆம்பளை என்கிட்ட நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேணாம். இப்ப நான் பலாப்பழம் சாப்பிட போறேன். இது பலாப்பழமா? 5 பலாப்பழம். எல்லாம் கண்ணு மூடுங்க. கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க. மூடிட்டீங்களா? அஞ்சாறு பொண்டாட்டி வார்த்தை போடாது. ஆடா இருந்தாலும் சொல்றேன் நிஜமே மூடிக்க குடியாரர் மரியாதை. ஓ, குடிக்காரன் குடியாரர். இப்பதான் உன் லெவலுக்கு பாதி நான் வந்திருக்கேன். இப்ப நான் சாப்பிட போறேன். நினப்பு இல்லை எனக்கு இன்னைக்கு. சாப்பிட்டியா? வா மச்சான். சொல்லு மாப்பிள்ள. தம்பி சொல்றா. என்னை பார்த்தால் உங்களுடைய கண்ணிற்கு எவனும் தோன்றுகிறது. நான் எட்டாவது